ப்ராபபிலிட்டி டாபிக்ல பேசிக் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா இந்த டாபிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்ட்ஸ் பேஸ் பண்ணியும், காயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்ல டைஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே பிளே கார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு 10 சம்ஸ் தான். நம்ம சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேயிங் கார்ட்ஸோட பேசிக்ஸ் அதுல என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்தோம்னா டோட்டலா அதுல இருக்க போறது எவ்வளவு அப்படின்னா 52 கார்ட்ஸ். இதுதான் ஜெனரல். அந்த கார்ட்ஸ நம்ம வந்து கலரை வச்சு கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, பிளாக், ரெட்ன்னு சொல்லிட்டு 2 கலர்ல கிளாசிஃபை பண்ணணும். சோ 2ஆ கிளாசிஃபை பண்ணோம்னா மொத்தம் பிளாக் கார்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 26 இருக்கும். ரெட் கார்ட்ஸ் அது ஒரு 26 இருக்கும். எப்படி 2ஆ கிளாசிஃபை பண்ணும்போது. இன்கேஸ் நம்ம சிம்பிள வச்சு கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா 4ஆ கிளாசிஃபை பண்ணணும். என்னென்ன? ஹார்ட், ஸ்பேடு, கிளப், டைமண்ட்னு சொல்லிட்டு இந்த 4 டைப்பா கிளாசிஃபை பண்ணும். ஆப்வியஸா 4ஆ கிளாசிஃபை பண்ணும்போது ஈச் சிம்பிளுக்கு எவ்வளவு இருக்கும்? 13 கார்ட்ஸ் இருக்கும். இதுதான் அடிப்படை. இந்த 2 விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓவர் கிளாசிஃபை பண்ணா ஈச் 26, ஷேப்ப வச்சோ இல்ல சிம்பிள வச்சு கிளாசிஃபை பண்ணும்போது ஈச் 13. அந்த ஈச் சிம்பிள்ல உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா 2ஆ டிவைட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஃபேஸ் கார்ட்ஸ், நம்பர் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃபேஸ் கார்ட்ஸ் மொத்தம் 4. ஜாக், குயின், கிங், ஏஸ் கார்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கார்டு இருக்கும். நம்பர் கார்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 9 கார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன? நம்பர் 2ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 கார்ட்ஸ் இருக்கும். சோ டோட்டல் 30. இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும் நம்ம பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே தரவா கம்ப்ளீட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A card is drawn from a pack of 52 cards. நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் ஒன்னு இருக்கணும், டினாமினேட்டர் ஒன்னு இருக்கணும். டினாமினேட்டர் எப்பயுமே டோட்டல் கண்டென்ட், அதுதான் டினாமினேட்டர். சோ 52 கார்ட்ஸா? சோ 52 கார்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து a card is drawn. சோ ஒன்னு தான் பிக் பண்ண போறோம். இது வந்து டோட்டல் வந்து எப்பயுமே டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல கண்டிஷன் அப்ளை பண்றது எல்லாமே நியூமரேட்டர். இங்க என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அ ரெட் கார்டு. சோ ரெட் கார்டோட டோட்டல் எவ்வளவு இருக்கு? மொத்தம் 26 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதுல இருந்து அந்த ஒன்னு பிக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவுன்னு பாக்குறோம். சோ 26/52 ஆன்சர் 1/2. தட்ஸ் இட். சோ இந்த நியூமரேட்டர்ல என்ன வரணும், டினாமினேட்டர்ல என்ன வரணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த சம்ஸ் மூணையுமே பாருங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 கார்ட்ஸ் பிக் பண்றாங்க 52 கார்ட்ஸ்ல. சோ என்னது? 52C2 ஃபிக்ஸ்ட். அடுத்து 3 கார்ட்ஸ் பிக் பண்றாங்க 52ல. சோ 52C3. 52 காமன் தான். இங்க 4 கார்ட்ஸ். சோ 52C4. இப்ப என்ன கண்டிஷன் அப்ளை பண்றாங்களோ அதுதான் நம்மளுக்கு நியூமரேட்டர்ல வரும். என்ன கேக்குறாங்க? Have to pick 2 ace cards. Ace card டோட்டல் எவ்வளவு? 4 இருக்கு. அதுல இருந்து 2 பிக் பண்ணணும். இங்க 3 king cards. மொத்தம் 4 king card இருக்கு. அதுல இருந்து 3 பிக் பண்ணணும். இங்க 4 king cards. சோ 4 இருக்கு. அதுதான் பிக் பண்ணணும். சோ 4C4. That's it. இங்க ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்கிறதுனால நம்ம இதை இப்படியே பிக்ஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். இன்கேஸ் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூவா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, யூஸ்வலா நம்ம எப்படி எழுதுவோம்? 4C2னா இங்க கீழே கவுண்ட் எவ்வளவு இருக்கு? 2 பிக் பண்ற கார்டு. சோ இந்த மேல இருக்கிற நம்பர் 4 டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த 2 கவுண்ட் வரைக்கும் எழுதுவோம். 4 into 3 by 1 into 2. சேம் வைஸ் இங்க 52 இருக்கு. சோ 52ல இருந்து டிசெண்டிங்ல எழுத ஆரம்பிக்கணும். எவ்வளவு கவுண்ட்டுக்கு? 2 கவுண்ட்டுக்கு. சோ 52 into 1 by 1 into 2. இதுதான் ப்ரொசீஜர் ஃபார்மட். நம்ம இப்படி எழுதி அதுக்கப்புறம் இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு நம்ம இந்த டினாமினேட்டர் பார்ட்டை எழுதாமையே விட்டுறலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 4 into 3 by 52 into 51. இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா வேல்யூ 1/221. சேம் ஃபார்மட்ல இங்க பண்ணலாமா? சோ இங்க டினாமினேட்டர் 1ல இருந்து 1 2 3 எழுதாம இருக்கலாமா? சோ 4 into 3 into 2 by 52 51 and 50. ஆன்சர் என்னது? 1/5525. சோ சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம இங்க அப்ளை பண்ணா போதும். சேம் ஃபார்மேட்டிங் என்ன? ப்ரீவியஸா நம்ம 1 கார்டு பிக் பண்றத பார்த்தோம். இங்க அதே தான் 2 கார்டு பிக் பண்றது. வேல்யூ கொடுத்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து 2 கார்டு பிக் பண்ணணும். இதுதான் வந்து கண்டென்ட். மேல என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்காங்க? அது ரெண்டும் கிங் கார்ட்ஸா இருக்கணும். சோ டோட்டலா கிங் கார்ட்ஸ் 4 இருக்கு. அதுல இருந்து 2 பிக் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ 4 into 3 by 52 into 51 வேல்யூ 1/221.
இப்ப சோஃபார் ஒரு கார்டு பிக் பண்ணும், 2 கார்டு பிக் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கண்டிஷனை இன்கிரீஸ் பண்ணா என்ன பண்ணும்? எய்தர் இது வந்து கிங் கார்டா இருக்கலாம், இல்ல குயின் கார்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ இன்கிரீஸ் பண்ணா எப்படி போடணும் அப்படிங்கறதுல தான் நம்ம புதுசா பிளஸ் இன்க்ளூட் பண்ணி பார்க்க போறோம். சோஃபார் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்ப புதுசா நம்மளுக்கு அண்ட் ஓகே அந்த பிளஸ் சிம்பிள் உள்ள வரப்போகுது. A card is drawn. So நம்மளுக்கு denominatorல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. ஒரே ஒரு கார்டு தான் பிக் பண்ண போறோம். So 52C1 denominator. நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? எய்தர் அது குயின் ஆஃப் கிளப்பா இருக்கலாம், இல்லைன்னா கிங் ஆஃப் ஹார்ட்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு கிளப்ல ஒரே ஒரு குயின் தான் இருக்கு. சோ 1C1 தான். சோ இந்த கண்டிஷன் இங்க நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுனால நம்ம இன்டு போடக்கூடாது பிளஸ். அடுத்து என்ன? கிங் ஆஃப் ஹார்ட். ஹார்ட் சிம்பிள்ல ஒரே ஒரு கிங் தான் இருக்கு. அதை ஒன்னதான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1C1 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1. ஸோ 1 + 1 by 52. ஸோ 2 by 52 வேல்யூ 1 by 26. இப்ப எய்தர் இந்த கண்டிஷன் 2 கொடுத்திருக்கிறதுல 1 பிக் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல நம்ம 2 கார்ட்ஸ் பிக் பண்ண போறோம் எய்தர் கண்டிஷன்ல. டினாமினேட்டர் என்ன? 2 கார்ட்ஸ்ங்கிறதுனால 52C2. ஓகே, என்ன சொல்றாங்க? எய்தர் குயின் ஆர் கிங். இப்ப குயினா இருக்கணும்னா மொத்த குயின் கார்டு மொத்தம் 4 இருக்கு. அதுல இருந்து 2 பிக் பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க டினாமினேட்டர்ல இந்த 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டல் பிக் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு கண்டிஷனா பிளஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும், இன்டூ கிடையாது. சோ இதுக்கு டினாமினேட்டர் என்ன? 52C2. நியூமரேட்டர் கிங்கா இருக்கணும் இல்லையா? சோ 4C2. இப்ப 4C2 இங்க 2 கேன்சல் பண்ணிட்டு நீங்க போவோம். ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம் இல்லையா? 4C2 by 52C2 வேல்யூ என்னது? 1 by 221 பார்த்தோம். அதே மாதிரி 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா? சோ வேல்யூ என்ன? 2 by 221. That's it. நம்மளுக்கு டினாமினேட்டர் டோட்டல் கண்டென்ட். சோ உங்களுக்கு பேக் ஆஃப் கார்ட்ஸ்னாலே 52 தான் இருக்க போகுது. 1 பிக் பண்ணா C1, 2 பிக் பண்ணா C2 நீங்க போயிட்டே இருக்க போறீங்க. நியூமரேட்டர் கண்டிஷன் வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கண்டிஷனுக்கு போறோம் அப்படின்னா பிளஸ். இந்த பிக் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா தான் நம்ம இன்டூ பண்ணி போறோம். ஓகே, அடுத்து இங்க கண்டிஷன் என்ன? நெய்தர் அப்ளை பண்ணி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. வேற பெருசா எதுவும் கிடையாது. ஒரு கார்டு தான் பிக் பண்ண போறோம். சோ 52C1 டினாமினேட்டர் பிக்ஸ் பண்ணியாச்சு. மேல கண்டிஷன் என்ன? நெய்தர் கிங் நார் குயின்னு சொல்லிட்டாங்க. சோ ஒரு டெக் ஆஃப் கார்டுல கிங் கார்ட்ஸ் மொத்தம் 4 இருக்கு, குயின் கார்ட்ஸ் 4 இருக்கு. இந்த 8 கார்ட்லயும் இருந்துட கூடாதுன்னா ரிமைனிங் 44 கார்ட்ஸ்ல இருந்து தான் இருக்கணும் அது நம்ம எடுக்க போற ஒரு கார்டு. சோ வேல்யூ என்ன? 44C1 நம்மளுக்கு தெரியும் 44. denominator 52. so value 11 by 13. so இங்க condition apply பண்ணி numerator எழுதுறது மட்டும் நம்ம clear-ஆ எழுதிட்டோம்னா calculation ரொம்ப simple. same wise neither தான். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? jack or king. அதே கான்செப்ட் தான். jack கார்டும் 4 தான் இருக்கு, king கார்டும் 4 தான் இருக்கு. சோ இந்த 8 கார்ட்ல இருந்து இருக்க கூடாது. denominator என்ன? 52. ஒன்னு தான் பிக் பண்ண போறோம். so C1. நியூமரேட்டர்ல ரிமைனிங் இருக்கிற 44 கார்ட்ல இருந்து ஒன்னு, சேம் வேல்யூ சேம் ஆன்சர். 44 by 52 வேல்யூ 11 by 13. இப்ப நெய்தர் எய்தர் அப்படிலாம் இல்லாம இப்ப டெக் ஆஃப் கார்ட்ஸ் இல்லாம கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபர்தரா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா 10 கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே ஒவ்வொரு சிம்பிள்ல இருந்து இவ்வளவு கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பிக்ஸ் பண்ணிடுவோம்ல 52ன்னு தானே இருக்க போகுது அப்படின்ட்டு. அதுல ஒரு சேஞ்சஸ் என்ன? டோட்டல் கார்ட்ஸ் இங்க எவ்வளவுதான் இருக்கு? 10 கார்ட்ஸ் இருக்கு. ஓவரால் கண்டென்ட் 10. அதுல இருந்து எவ்வளவு பிக் பண்ண போறோம்? 2 கார்ட்ஸ் ஆர் randomly pick. so 10C2 2 பிக் பண்றோம். கண்டிஷன் என்ன? எடுக்கிற கார்டு வந்து ரெண்டுமே பிளாக் கலர் கார்டா இருக்கணும். நம்ம ஹார்ட் ரெட் கலரு, ஸ்பேடு கிளப் டைமண்ட். சோ இதுல நம்ம கண்டிஷன்ல எடுத்துக்க போறது ஸ்பேடும் இந்த கிளப் கார்ட்ஸும். டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ? 5 இருக்கு. அதுதான் ரெண்டுமே இருக்கணும்ட்டாங்க. சோ 5C2. சோ டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால நம்ம அந்த வேல்யூ கன்சிடர் பண்ண போறது கிடையாது. சோ 5 into 4 by 9 into 10. வேல்யூ என்ன? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 by 9. That's it. இதுதான் பிளேயிங் கார்ட்ஸ்ல இருக்கிற அடிப்படை கான்செப்ட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு 10 சம். இதுல இன்னும் ஃபர்தரா இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியும் இருக்கு. பிரிலிம்ஸ்க்கு ஆன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது போதுமானது. அடுத்த வீடியோஸ்ல இதை இன்னும் டீடைல்டா இருக்கிற வீடியோ செட்ல நம்ம மீட் பண்ணலாம்.